மாதிரியான ஒரு பண்டிகை முழுக்க முழுக்க இந்துக்களுடைய பண்டிகை. அது எங்கையாவது எந்த ஒரு நாட்டிலாவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சூரியனுக்கு பொங்கலிட்டு இல்ல எங்களோட நம்மளோட வழிபாட்டு முறைகள் படி எங்காவது நடந்திருக்கிறது எதுவும் இல்ல. நேற்று எனக்கு பதில் கொடுத்திருக்காங்க, நாங்க எல்லா மதத்தையும் தமிழால இணைக்கிறோம். நாம் அத்தனை பேருமே தமிழால் இணைந்தவர்கள் தான். தமிழருடைய அடையாளம் என்பதும் தமிழருடைய நாகரீகம் என்பதும் பொங்கல். இந்த தமிழருடைய நாகரீகம், இந்த பண்பாடு, நம்மளோட கலாச்சாரம், பண்டிகைகள் அப்படிங்கிறது எல்லாமே இறைவனை மையப்படுத்தியது, இயற்கையை மையப்படுத்தியது. இயற்கையும் இறைவனையும் வணங்குகின்ற இந்து தர்மத்தினுடைய பண்டிகையை அத்தனை பேரும் கொண்டாடலாம். ஆனால் அதை பிரிச்சு சர்வமத பொங்கல் அப்படிங்கிற பேர்ல இந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும், சரிங்க, தப்பே கிடையாது. இதே மாதிரி தீபாவளிக்கும் கூப்பிட்டு கொண்டாடுங்க. தீபாவளி யாரும் தமிழ்நாட்டில் கொண்டாடுறது இல்லையா? தீபாவளிக்கு தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இல்ல விநாயகர் சதுர்த்தி, அவ்வை பாட்டி தமிழ் மூதாட்டி, அதைவாது திமுக ஒத்துக்குதான்? அவ்வையார் விநாயகர் அகவல் பாடி இருக்காங்க. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கூட்டிட்டு பிள்ளையார் கோயில வச்சு பிள்ளையார் முன்னாடி ஒரு கணேச சதுர்த்தி பண்ணட்டும், பிள்ளையார் சதுர்த்தி பண்ணட்டும். அப்ப உண்மையாகவே அவர் சர்வ மதத்தையும் ஒன்றா பாக்குறாரு அப்படிங்கறத நாங்க ஒத்துக்கிறோம். இந்த டிராமா பண்ற வேலையை இந்து மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதைத்தான் சொல்கிறோம்.